பச்சையாக சொல்கிறேன், இங்கே பொறுக்கிகள் நிறைந்த உலகம். 2 பொறுக்கிகள் இருக்கிறானுங்க. பொம்பளைங்களும் பொறுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆம்பளை பொறுக்கி. ஆம்பளையில் சில பேர் வந்து பொம்பளைங்களை பொறுக்கிறானுங்க இல்லையா, அவங்க பொம்பளை பொறுக்கி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை இவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், என்னை இங்கே படுக்க கூப்பிட்டான், அங்கே இவனை இவன் கூப்பிட்டான், போகலல்ல நீ போகலல்ல, சரி அப்படின்னு போயிட்டு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீ 1 லட்ச ரூபா ஏமாந்துட்ட, உன்னை ஏமாறல, அதே நீ டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்கணும். அதை கூட நீ சொல்லலை, டிக்ளேர் பண்ணி சொல்லலை. ஆக மொத்தம் என்னென்னா முருகதாஸ் ஏதோ வாய்ப்பு கேட்டுருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முருகதாஸ் பேரை சொல்கிறீங்க, அவங்க பேரை சொல்லி உங்களை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அவங்க பேரை சொல்ல மாட்டீங்க? ஒரு 4 படத்தில் நீங்கள் நடிச்சிட்டீங்க, அந்த 4 படத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரதான கதாநாயகி வேடம் கூட கிடையாது. அம்மாவும் நானும் போயிருந்தோம், 1 லட்ச ரூபா கேட்டார், நான் கொண்டு போய் விட சொன்னேன். முதல்ல அந்த குறுக்கொழியை தேர்வு செஞ்சது தப்பு. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு. 2வது ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிற சொன்னால் நீங்கள் அம்மாவோட போனேன்னு சொல்லும்போது சேஃப் சைடாக சொல்கிறீங்க. எது இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அவர் வந்து யார் கூப்பிட்டாரோ அவர் பேரை சொல்ல மாட்டீங்க, ஆனால் இயக்குனர் பேரை சொல்கிறீங்க. ஏன்னா முருகதாஸ்க்கு அடுத்தது படம் கிடையாது, அதனால் நீங்கள் அவர் பேரை சொல்லலாம். இல்லை அதே நீங்கள் அந்த இடத்துல வேறு யாராவது நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்களாம் பீக்கில், முருகதாஸ் இப்போ பீக்கில் கிடையாது, முடிஞ்சிச்சு அவருக்கு. வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனித புனிதர்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது. எந்த நபரை இவங்க குற்றம் சாட்டினாங்களோ அந்த நபரை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யாராவது அதை செய்வாங்களா? அது உலகத்தில் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. தன் மீதான பாலியல் அத்துமீறல் பண்ணவனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பிதழ் கொடுத்து வர வைப்பீங்களா? இந்த மலையாள சினிமா, இந்த சினிமாலாம் பார்க்காதீங்க. பொம்பளைங்க விஷயத்தில் எல்லா இடத்துலையும் தான் பொறுக்கிங்க இருக்கிறானுங்க. மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஏகப்பட்ட விவரத்தனுங்க, அப்படியே ஏதாவது சொல்லிட போகிறேங்க. மோகன்லால் எல்லாம் அப்படி தான். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? பார்த்தீங்களா ஒரு மேடையில் வந்து அவர் என்ன செய்கை பண்ணாருன்ட்டு, பாத்ரூமில் ஆண்கள் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணார். சுசித்ரா வந்து கோல்டு சார், நான் சொல்கிறேன், கலப்படம் இல்லாத தங்கம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு சொல்கிறது அத்தனையும் நடந்துட்டு வருதா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், பைல்வான் பேசுகிறாரு, பைல்வான் இப்படி பேசுறதுனால என்னங்க அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னங்க ஒரு வீடியோக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க, அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாரு சொல்லிட்டு. சுசித்ரா அப்படி கிடையாது. ஆனால் அது வந்து பைத்தியக்கார பட்டம் கட்டுறானுங்க. ஒருத்தர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் முருகதாஸை நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு பேர் உள்ள நபர் தானே, பேரை சொல்ல நீங்கள் தயக்கம் காட்டுறது ஏன்? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க, முருகதாஸ் பேரை சொல்கிறீங்க, ஆனால் முருகதாஸ் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 1 லட்ச ரூபா வந்து ஏமாற்றினான்னு தான் சொல்ல வரீங்க. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் சொல்லிட்டு போங்க, பேரை ஏன் சொன்னீங்க? அங்கே அந்த தைரியம் வரும்போது உங்களை ஏமாத்தின பேரை சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க? காரணம் என்னென்னா, அவன் ஒரு பிஆர்ஓவாக இருப்பான் வேலை. இப்போ புரியுதுங்களா? இந்த நடிகை சுவாசிகா டுபாகோ. வணக்கம். நடிகை சுவாசிகா அவங்கள பற்றின ஒரு செய்தியை வந்து பிரபல செய்தி நிறுவனம் போட்டிருக்காங்க. இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க, 1 லட்ச ரூபாவோட, முருகதாஸ் அங்கே இருக்கார்ன்றது ஒரு தகவலோட போனாங்க. அங்கே இல்லை, ஏமாற்றத்தோட திரும்பி வந்தாங்க, 1 லட்ச ரூபா பணம் ஏன் எடுத்துகிட்டு போனாங்க மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பெண்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க தைரியமாக பேசணும், ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் பாராட்டுறேன். இந்த அம்மா வந்து, இந்த நடிகையை வந்து நான் பாராட்டுறேன். ஆனாலும் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, முருகதாஸ் பேரை சொல்கிறீங்க, அவங்க பேரை சொல்லி உங்களை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அவங்க பேரை சொல்ல மாட்டீங்க? முருகதாஸ், மாரிதாஸ் இவங்க வந்து பேரை சொல்லி நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே யாரும் நல்லவன் யோக்கியன்லாம் நான் வந்து பேசவே இல்லை. உங்கள் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பேசுங்க, சரிங்களா? நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு 4 படத்தில் நீங்கள் நடிச்சிட்டிங்க, அந்த 4 படத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரதான கதாநாயகி வேடம் கூட கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் அது நடிச்சிங்க, அந்த சிறப்பாக நடிச்சிங்க, நான் அதில் தான் நான் எதுவும் குறையாக சொல்லலை. ரைட், ஓகே. இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அம்மாவும் நானும் போயிருந்தோம், அவர் வந்து 1 லட்ச ரூபா கேட்டார், நான் கொண்டு போய் விட சொன்னேன். முதல்ல அந்த குறுக்கொழியை தேர்வு செஞ்சது தப்பு. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு. 2வது ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிற சொன்னால் நீங்கள் அம்மாவோட போனேன்னு சொல்லும்போது சேஃப் சைடாக சொல்கிறீங்க. எது அம்மாவோட போனதான் சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அவர் வந்து யார் கூப்பிட்டாரோ அவர் பேரை சொல்ல மாட்டீங்க, ஆனால் இயக்குனர் பேரை சொல்கிறீங்க. ஏன்னா முருகதாஸ்க்கு அடுத்தது படம் கிடையாது, அதனால் நீங்கள் அவர் பேரை சொல்லலாம். இல்லை அதே நீங்கள் அந்த இடத்துல வேறு யாராவது நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்களாம் பீக்கில், முருகதாஸ் இப்போ பீக்கில் கிடையாது, முடிஞ்சிச்சு அவருக்கு. அவருடைய டைரக்ஷன் கெரியர் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் முருகதாஸ் பேரை சொல்லி என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அந்த ஒருத்தர் யார்?
1,00,000 நீங்கள் பணம் கட்ட ஒருத்தர் அடையாளமே இல்லாமல் நீங்கள் போக மாட்டீங்களா? எப்படியும் ஒரு பேராக தெரியும்ல சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அவர் இயக்குனர் நீங்கள் சொல்ல வேணாம், பிஆர்ஓன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அவர் டெசிக்னேஷனே சொல்ல வேணாம். ஒரு பேர்னு ஒன்று இருக்கும்ல ஒரு மனுஷனுக்கு. ஒருத்தர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்டு 1,00,000 வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் முருகதாசன் நான் வந்து கனெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு பேர் உள்ள நபர் தானே, பேரை சொல்ல நீங்கள் தயக்கம் காட்டுறது ஏன்? அவங்களுக்கு ஒரு பயம் கூட தான் இருக்கணும். எல்லாம் தப்புங்க. நீங்கள் டைரக்டர் பேரை சொல்றீங்க சார், அதுவே வந்து தப்பு சார். அப்போ நீங்கள் டைரக்டர் பேரை கூட சொல்லக்கூடாது சார். நீங்கள் என்ன சொல்லணும், அப்போ ஒருத்தர் வந்து என்னை வந்து 1,00,000 கொடுங்க, ஒரு பிரபலமான இயக்குனர்கிட்ட கூப்பிட்டு பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க, முருகதாஸ் பேரை சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் முருகதாஸ் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 1,00,000 வந்து ஏமாற்றினான்னு தான் சொல்ல வரீங்க. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் சொல்லிட்டு போங்க, பேர் ஏன் சொன்னீங்க? அங்கே அந்த தைரியம் வரும்போது உங்களை ஏமாத்தின பேரை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? ஏன் தயங்குறீங்க? காரணம் என்னென்னா, அவர் பிஆர்ஓவாக இருப்பான், ஒரு வேலை மேபி இருக்கலாம், நான் அது கூட சொல்லவே இல்லை. அந்த பேரை சொல்லிட்டோம்னா அடுத்த பிஆர்ஓக்கள் எல்லாரும் வந்து என்ன ஒரே ஒரு விங்கில் கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் சகஜமான விஷயம். ஏமாத்து சரின்னு நான் சொல்லலை. ஒரு நபர்னா நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், மேனேஜரா இல்லை பிஆர்ஓவா இல்லை யாரு? அந்த நபருக்கு பேர் இருக்கும்ல, யாராவது ஒரு நீங்கள் டெசிக்னேஷன் சொல்லலாம். நீங்கள் பிஆர்ஓன்னு சொல்லாதீங்க, மேனேஜர் சொல்லாதீங்க, அவர் இயக்குனர் சொல்லாதீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லாதீங்க, எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு பேர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அப்போதானே சார் அடுத்தவங்க வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த நடிகை சுவாசிகா டுபாகூர் இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன் சார். சார் இன்னைக்கு நீங்கள் தைரியம் சொல்றீங்களா சார்? நீங்கள் தைரியமே என் பேரை சொல்ல மாட்டீங்க. இந்த மலையாள சினிமாவிலும் தமிழ்நாட்டை நம்பி வராங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆபத்துக்கள் நேரிடுதுன்னா தமிழ் சினிமா இவ்வளோ கெட்டு போயிருக்குதா சார்? அப்படிலாம் கிடையாது சார். சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போய் தான் சார் இருக்குது. சில நேரங்களில் சில நடிகைகள் வந்து நம்ம பார்வையிலும் சொல்லிடுவோம், ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவங்க சூழ்நிலை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இங்கே எல்லாருக்குமே யாருக்குமே விருப்பப்பட்டுலாம் வந்து முதல்ல ஒன்று தெரிஞ்சு, நான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் நான் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காம இச்சை உணர்வோடு புழங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் வாய்ப்புக்காகவும் வசதிக்காகவும் அல்லது அவங்க சூழ்நிலை கருதி இந்த உறவு கொள்கிறாங்கல்ல, அது வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வந்து மனமுத்துலாம் இருக்காது. ஒரு என்ன சொன்ன ஒரு அருவருப்பான ஒரு சம்பவமாக தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அதை சில பேர் பண்ணுறாங்க. இதை வந்து தப்பு அப்படின்னு நான் வந்து அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க, அப்போ அந்த சூழ்நிலைக்காக நீங்கள் அப்படி பண்ணிடலாமாங்கன்னு கிடையாது. அதுதான் நான் ஒரு முறை சொன்னேன். அவங்க ஒரு இந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று கமிட்டி இந்த கேரளாவில், அப்போ தான் நான் சொன்னேன், ஏன் பூ விற்று சம்பாதிக்கிறாங்க, 300 400 கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக இடுப்பொலிக்க உட்காந்து பூ கட்டினாங்கன்னா ஒரு 300 400 கிடைக்கும். இல்லை மீன் வந்து பார்த்தா டப்பா கொண்டு போயிட்டு மீன் வாங்கி வந்து விற்கிறாங்க, ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும். நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும், எந்த அருவருப்பான விஷயம் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் ஒரு படி பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும், எல்லாமே இருக்குது. அப்படி சூஸ் பண்ணுங்கள். ஐயா மீன் வாடகை எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயோ இது பொழிக்க உட்காந்து நம்ம பூ கட்டணுமா பண்ணுறாங்க நடிகையை சொல்கிறீங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றானுங்களா அவங்கள பற்றி பேச மாட்டீங்களா? கரெக்ட், நீங்கள் கேட்டது கரெக்ட். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றோன்னு வந்து நான் வந்து குறை சொல்கிறேன்னு பச்சையாக சொல்கிறேன். இங்கே பொறுக்கிகள் நிறைந்த உலகம். 2 பொறுக்கிகள் இருக்கிறானுங்க இந்த சினிமாவில் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த சொசைட்டியில் 2 பொறுக்கிகள் இருக்குங்க. ஒன்று ஆம்பளை பொறுக்கி, இன்னொன்று வந்து பொம்பளை பொறுக்கி. பொம்பளையிலும் பொறுக்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆம்பளை பொறுக்கி. ஆம்பளையில் சில பேர் வந்து பொம்பளைங்களை பொறுக்கிறாங்க இல்லையா, அவங்க பொம்பளை பொறுக்கி. பொம்பளைங்களே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பளையை பொறுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. 2 பொறுக்கிகள் நிறைஞ்ச உலகம் தான் இது. அதில் நாம் எப்படி இருக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ண முடியும் தவிர அவன் எப்படி இருக்கிறான்றது நான் முடிவு பண்ணுறேன். இதுதான் உண்மை, இதை ஒத்துக்கணும். இதில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது இங்கே வந்து இது பண்ணுறதுலாம் கிடையாது. சில பேர் நினைக்கிறேன் அவருக்கு சப்போர்ட், இங்கே சப்போர்ட்லாம் பண்ண முடியாது, யாருக்கும் எதுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நான் இதுவும் தப்பு தானே, மானத்தோட வாழணும் தானே. ஆனால் அந்த மானம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நிறைய பேர் விருப்பப்பட்டு தான் இருக்கிறாங்க, அது விருப்பப்பட்டு இருக்கிறவங்க கருத்து முதல் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குறை சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு அது காலகட்டம் சார். இதையே எடுத்துங்க சார்,
இப்போவே நான் எடுத்துங்க சார், ம். இந்த சம்பவம் ஒரு 4 படம் ஹிட் ஆனதுனால இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ம். இந்த சுவாசிகா ம். ஒரு 4 படம் வந்து ஓடிடுச்சு, ஒரு 40 படம் கைவசம் இருக்கு. அப்போ இந்த தைரியம் வருது. நீங்க இது எப்போ பேசிடணும்? வாய்ப்பே கிடைக்காதவரை பேசியிருக்கணும். நான் தான் இப்போ சினிமா வச்சு இதை இப்படி பேசுகிறேன், ஐயோ நானும் சினிமாவில் நடிக்கிறேன், எனக்கு யாரும் வாய்ப்பு தராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கலையே. சினிமா விமர்சனம் பண்ணுறேன், அதில் வரக்கூடிய செய்திகளை நான் விமர்சனம் பண்ணி பேசுகிறேன். ஐயோ சினிமாவில் நான் நடிக்கிறேன், நான் இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன், எனக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். உண்மையை சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. நமக்கு எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யும். இல்லை அவங்க அம்மா சொன்னாங்களாம், அம்மா நம்ம மொழி தெரியாமல் வந்திருக்கீங்க, நமக்கு பாதுகாப்பு இருக்குமோ இருக்காது மலை இருக்கு, ஆமாம் போயிடலான்னு கூட சொன்னாங்களாம். அதையெல்லாம் டேக் ஓவர் பண்ணி தான் நடிச்சிருக்காங்களாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, இதை சொல்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்க அவங்க? இல்லை அடுத்த வாரம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாரு நீங்கள் பேரை சொன்னால் தான் நான் உஷாராக இருக்க முடியும். நீங்கள் பேரை சொன்னால் தான் அவங்ககிட்ட நான் உஷாராக இருக்க முடியும். பேரை சொல்லுங்க. பேரை சொல்லல. அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு? நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணு சொல்கிறது, நீங்களும் தைரியமாக இல்லைன்ற நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்றீங்கல்ல. பேர் சொன்ன மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? நான் இப்படி கேட்குறேன். திருப்பி அப்படி கிடையாது சார். சார் நீங்கள் சின்மை இருக்கிறாங்க, சின்மை வந்து வைரமுத்து மேலே சொன்னாங்க, வைரமுத்து என்ன பண்ணிட்டீங்க? இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்கன்னா, சின்மை கதையே வேற. நம்ம மீண்டும் மீண்டும் அந்த கதையை எடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கேள்வி இருங்க, ஒரு கேள்வி கேட்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுனாலேயே நம்ம வந்து அவங்க ரொம்ப புனிதமானவங்க நீங்கள் நினச்சிடாதீங்க. யார் மேலும் சொல்லலாம். இப்போ நான் வந்து வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனித புனிதர்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது. எந்த நபர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே நபர் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். எந்த நபரை இவங்க குற்றம் சாட்டினாங்களோ அந்த நபரை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யாராவது அதை செய்வாங்களா? அது உலகத்தில் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. தன் மீதான பாலியல் வந்து என்ன சொன்னா அத்துமீறல் பண்ணவனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பிதழ் கொடுத்து வர வைப்பீங்களா? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. காதலர்கள் இருப்பாங்க, லவர்ஸ். அந்த லவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்கன்னா, இன்னைக்கு மாறிப்போன உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வைக்கலாம், 2 தரப்புலையுமே வைக்கலாம். அப்படியே ஒரு சோகமான முகத்தில் வந்து உட்காந்து அந்த காதல் அந்த யார் காதலியோ இல்லை காதலனோ வந்து உட்காந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாம். கண்கள்லேயே ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடலாம், இல்லை சாப்பிடாம போயிடலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தன் மீது பாலியல் அத்துமீறல் பண்ணவனை வந்து வர சொல்லி அப்படியே காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மீறல்லாம் பண்ணல, ஒரு இன்டென்ஷன் போச்சு. சரி, நான் அது சரி, நீங்கள் அப்படி கூட இன்டென்ஷன் ஏதோ ஒன்று ஆக மொத்தம் நீங்கள் குற்றம் சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு தான். இல்லை பாலியல் குற்றச்சாட்டு. ஆமாம், அதே நபரை எப்படி நீங்கள் வர வச்சிருங்க? அங்கே தான் வந்து சின்மை வந்து வாதம் வந்து அடிப்பட்டதே அதுதான். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனால் கூட செல்லாது சார். அது உள்ளபடியே அந்த உணர்வு எப்படி வருது உங்களுக்கு? என்ன நிர்பந்தம்? சரி, அப்படியே கூட நிர்பந்தத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கூப்பிடல, அம்மா கூப்பிட்டாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்க, யாரை கூப்பிட்டான்னு வச்சுங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எடுத்து பாருங்க, இப்போ கூட இன்னும் அப்படியே வீடியோ இருக்கு. அதுதான் மிகப்பெரிய காவியமே. ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ முகத்தில் சந்தோஷம் பாருங்க. தன் மீது பாலியல் அத்துமீறல் பண்ணவர் அவர் வந்து எப்படி காட்சி அளிக்கிறாரு, இவங்க எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ அதனால இது இத்து போன விஷயம். அந்த இருக்கிறதுலே வந்து செல்லுபடியாகாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் சம்மந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த கோலிவுட்டில், அதில் இத்து போன விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்மை விஷயம்தான். அது எங்கே போனாலும் செல்லாது. அதுக்காக நான் வந்து வைரமுத்து யோகியன் நல்லவன் அப்படின்னா நான் சொல்லவே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்துல, சுவாசிகா விஷயத்துல ரொம்ப சிம்பிளா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ சுசித்ரா நிறைய பேர் சார், சுசித்ரா வந்து கோல்டு சார். நான் சொல்றேன், கலப்படம் இல்லாத தங்கம். எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த பொண்ணு சொல்றது அத்தனையும் நடந்துட்டு வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அது சொல்லக்கூடிய என்ன பண்றது சார், அவங்க சொல்லக்கூடியது போல்டா தைரியமா இது இந்த மாதிரியான. இப்போ நான் கேட்கிறேன், பைல்வான் பேசுறாரு, பைல்வான் இப்படி பேசுறதுனால என்னங்க அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னங்க ஒரு வீடியோக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க, அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு சொல்லிட்டு. சுசித்ரா அப்படி கிடையாது. சுசித்ரா காசு வாங்கிட்டு பேசக்கூடிய அந்த பெண்ணும் கிடையாது. அப்படி பேசினா தினம் வந்து ஒரு 10 ஃபோன் போயிட்டு இருக்கு. அவங்களா பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணாங்கன்னா உண்டு ஒரு வீடியோவில். இல்லைன்னா தினம் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் இந்த சுவாசிகா விஷயத்தை கூட வச்சு நீங்கள் கேட்கலாம்.
அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது வந்து கோல்டு. ஆனால் அது வந்து பைத்தியக்கார பட்டம் கட்டானுங்க. ஏன்னா இப்படி பேசினா சேஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? உடனே வந்து யார் பேசுகிறாங்க? சுசித்ரா மென்டலு, அது பைத்தியம். அப்போ தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது சொன்னாலும். அது பைத்தியம், அது எது சொன்னாலும். ஆனால் சொன்னது பைத்தியம் சொன்னது அத்தனையும் உண்மையாயிட்டு இருக்கா? ஏதாவது ஒன்று இது ஆச்சுன்னு சொல்லுங்கள். சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் உண்மை தான். ஸோ அதனால் இது இந்த சுவாசிகா சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ தைரியமானா நீ பேரை சொல்லு, பேரை சொல்லு. இதில் வேறு நீங்கள் சொல்கிறீங்க அடுத்தவங்களும் தைரியமாக, எப்படி தைரியமாக இருப்பாங்க? எப்படி தைரியமாக இருப்பாங்க? பேரே சொல்ல நீங்கள் பேரை சொல்லல. அப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்ட அது மேனேஜரோ அல்லது பிஆர்ஓ அல்லது யாரோ ஒருத்தர்னா எல்லாரும் இன்னும் சந்தேகிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பிஆர்ஓவும் கெட்டவனா, எல்லா மேனேஜரும் கெட்டவனா? அது தப்பு இல்லை. அது வந்து நீங்கள் அப்போ நீங்கள் அந்த சினிமா துறையில் இருக்கிற யாரோ ஒருத்தரை கலங்கப்படுறத ஒட்டுமொத்தமாக சினிமாலே இப்படி தான். முருகதாஸ் கிட்ட கூட்டு போகிறேன், மாரிதாஸ் கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை ஆட்டையை போட்டுருவானுங்க, உஷாராக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்புறம் யாருமே நம்ப முடியாது. யாருமே யாரையும் நம்ப முடியாதுல்ல சார். இல்லை, மலையாள நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் பாதுகாப்பு இல்லையா சார்? அப்படிலாம் கிடையாது சார். இந்த மலையாள சினிமா இந்த சினிமாலாம் பார்க்காதீங்க. பொம்பளைங்க விஷயத்தில் எல்லா இடத்துலையும் தான் பொறுக்கிங்க இருக்கிறானுங்க. மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஏகப்பட்ட விவரத்தனுங்க. அப்படியே ஏதாவது சொல்லிட போகிறாங்க. மோகன்லால் எல்லாம் அப்படிதான். நல்லவர், கணக்கு வழக்கே கிடையாது சார். நீங்கள் மோகன்லால் நல்லவர் தானே? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? பார்த்தீங்களா ஒரு மேடையில் வந்து அவர் என்ன செய்கை பண்ணாருன்ட்டு, ஒரு மேடையில் என்ன செய்கை, ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் உட்காந்துருந்தார்ல ஒரு மேடை நிகழ்ச்சியில் என்ன பண்ணார்? கையை வச்சு. அது பார்க்கல நீங்கள். பாத்ரூமில் ஆண்கள் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணார் உட்காந்துருக்க அந்த இது கேலரிலேயே. ஸோ அதெல்லாம் வந்து சார் இப்போ நான் சொல்கிறேன், நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், இந்த சமூகத்தில் நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்தது தான் சார் இந்த சமூகம். இதில் ஆம்பளை பொறிக்கலும் இருக்காங்க, பொம்பளை பொறிக்கலும் இருக்கிறாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்புங்க. சும்மா இந்த சுவாசிகா சொல்லிச்சு அது சொல்லிச்சுலாம் கேட்டுன்னு வந்துட்டு இருக்காதிங்க. சும்மா முதல்ல ஒரு 4 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே உங்களை தலையில் பிடிக்க முடியாது. கைவசை இப்போ ஒரு 10 படம் இருக்குது இல்லையா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை இவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், என்னை இங்கே படுக்க கூப்பிட்டான், அங்கே இவனை இவன் கூப்பிட்டான். போகல நீ போகல, சரி அப்படின்னு போயிட்டு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீ 1 லட்ச ரூபா ஏமாந்துட்ட. உன்னை ஏமாறல, 1 லட்ச ரூபா தானே ஏமாந்த, உன்னை நீ ஏமாறலையா? அதையா நீ டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்கணும். அதை கூட நீ சொல்லலை, டிக்ளேர் பண்ணி சொல்லலை. மொத்தம் என்னென்னா முருகதாஸ் ஏதோ வாய்ப்பு கேட்டுருக்கலாம், முருகதாஸை இழுத்து விட்டுருக்கலாம், அப்புறம் பார்க்குறேன் இப்போ பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம். இவன் முருகதாஸை காலி பண்ணோம். அவரே நாங்கள் முருகதாஸ் பேர் சொன்ன உன்னால ஏமா வந்து கூட்டிட்டு போனவன் பேரை சொல்ல? யாரை சொல்றதுன்னா யாரை சொல்லி கூப்பிட்டு போனா அவன் பேரை சொல்ற, ஆனா அங்க இல்லவே இல்லைன்னு சொல்ற. கூட்டிட்டு போனவன் பேரை சொல்ல மாட்டேங்கிற. இப்போ முருகதாச தலையை சொல்லிட்டு இருப்பான் உட்காந்து, ஏயா என்ன பூச்சி இருக்கிறீங்க? அப்ப இந்த இடத்துல நீ என்ன செஞ்சிடணும்னா உண்மையிலேயே நேர்மையா கண்ணியமா நீ பேசக்கூடிய பெண்ணா இருந்தா முருகதாஸ் பேரை நீ சொல்லிருக்கூடாது. ஒரு பிரபலமான இயக்குனர் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ முருகதாஸ் பேரை சொல்லுன்னா கூட்டிட்டு போன நாய் எந்த நாய் கூட்டு வச்சு ஏன் பேரை சொல்ல மாட்டேன்ற? அப்ப இது வந்து உன் நோக்கம் என்ன? முருகதாசை காலி பண்ண உன் நோக்கம். உன்னை ரொம்ப யோக்கியமா காட்டிக்கணும், நான் ரொம்ப நல்லவ, இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன். ஒண்ணுமே இல்லை, 4 படம், இத்தனைக்கும் ஹீரோயின் கூட கிடையாது. இது இந்த ஒரு படத்தில் தான், இந்த 100 சாமி படத்தில் தான் வந்துக்கிட்டா 100 சாமி 3 ஷோ ஓடல, 4 ஷோ விட்டுருங்க. 100 சாமி 3 ஷோ ஓடல. ஒரு நாளைக்கு 4 ஷோனா 3 ஷோ ஓடல. அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் தப்பான விஷயம். யாருமே நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெளிப்படையா போல்டா பேரை சொல்லுங்க. அவன் யாரு, அவன் பேரை சொல்லு. நீ பேரு டெசிக்னேஷன் எல்லாத்தையும் சொல்லணும். என்ன கேட்டா நீ எல்லாத்தையும் சொல்ல வேணாம், அவன் பேர் கூட சொல்ல மாட்ட. ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு, இந்த மாதிரிலாம் நிறைய கிளம்பி வருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லூஸ் ஒரு பைத்தியம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர், இந்த அந்த சிஎஸ் சாம் மியூசிக் டைரக்டர், ஒரு லூஸ் வந்து இங்கிருந்து போய் அங்கே போய் வந்து நேர்காணல் பண்ணிட்டு அங்கேருந்து கேட்டால் ஒரு மியூசிக் டைரக்டர் என்னை வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, என்ன அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, என்னை ஏமாத்திட்டாரு, என்கிட்ட பணம் மோசடி பண்ணாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு, பேரை சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாரும் வந்து சாம் தான் சொல்லிட்டு இப்போ அது அப்படியே அமைங்கி போச்சு. ஒன்றுமே இல்லை, அப்படியே ஒன்றுமே இல்லை.
ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் போச்சா என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. பேரை சொல்லாமல், ஏன் பேரை சொல்லனா, நான் அது இப்போ இல்லை, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேரை சொல்கிறேன், இந்த ஆயிடுச்சு, பேட்டி கொடுத்து ஒரு 6 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் வாய்ப்பு பேர் இந்த மாதிரி நிறைய கிளம்பி வருங்க. இப்போ அவன் வந்து இப்போ பேரை சொல்ல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்ரோச் பண்ணுவான், மேடம் அந்த 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன் மேடம், பேரை கேட்க சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருந்துச்சு, இவங்க பேரை சொன்னாங்கன்னா இன்னும் பெரிய விஷயமா பற்றின்னு எரியும். இப்போ அந்த 1 லட்ச ரூபா வாங்கணும், எப்படி வாங்குறது, இப்படி சொல்லி தான் வாங்கணும். ஒருவேளை முருகதாஸுக்கு வந்து அவன் வேண்டப்படனா கூட இருக்கலாம் ஒருவேளை. அப்போ என்ன முருகதாஸ் என்ன சொல்ல, என்னப்பா பிரச்சனை இது, அப்பா பேசி முடிப்பா, அது தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாவது வந்து புரியுதுங்களா, பணத்தை வாங்குறதுக்கு இது ஒரு வழி. உங்கள் பணத்தை கூட நீங்கள் வாங்குங்க, இது எதுக்கு பப்ளிக் வெளிப்படையாக உங்களுக்கு சொசைட்டிக்கான அந்த நல்லது செய்யணுன்ற உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, உங்கள் பிரச்சனை உங்கள் பண பிரச்சனையை முடிக்கணும், அவ்வளோதான். சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னா அவன் பேரை சொல்லணும், அப்போதான் இன்னொரு பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க. கரெக்டா? நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.